Dear 12th standard students, in this video we are going to learn the third subdivision of the first sum from the exercise 7.6. Find the absolute extrema of the following function. Here the function f of x is 6 into x power 4 by 3 minus 3 into x power 1 by 3 between the interval minus 1 to plus 1. So first you have to find the f dash of x. So they differentiate பண்ணலாம் 6 into ல இருக்க அப்படியே இருக்கட்டும். x power என்ன differentiate பண்ணா n into x power n minus 1. So that is 4 by 3 into x power 4 by 3 minus 1. அதே மாதிரி இங்க x power 1 by 3 னு இருக்கு. அப்ப 1 by 3 into x power 1 by 3 minus 1. Here 3 gets cancelled. இந்த 3 என்னதுன்னு அடிச்சீங்கன்னா 2. So 2 into 4 8. 8 x power இது simplify பண்ணுங்க. 3 இங்க என்டர் பண்ணீங்கன்னா 3 வரும். 4 minus 3 by 3 that gives 1 by 3. இங்க x power 1 by 3 minus 1. இது அப்படியே வச்சீங்க simplify பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக. ஏன்னா இந்த x power 1 by 3 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு இல்லையா? சோ x power 1 by 3 நம்ம காமனா எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா இங்க 8 அப்படியே இருக்கும். இங்க x power 1 by 3 எடுத்தாச்சு. ரிமைனிங் x power minus 1 இருக்கும். இந்த x power minus 1 எப்படி எழுதலாம்னா 1 by x ன்னு எழுதலாம். x power minus 1 அந்த x power minus 1 1 by x அப்படின்னு எழுதலாம். ஓகே? சோ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு. So put f dash of x equal to 0, that is x power 1 by 3 equal to 0, 8 minus 1 by x equal to 0. The 1 by x அங்க போச்சுனா plus 1 by x. இந்த cross multiply பண்ணினா 8 இங்க 4 x இங்க வந்துரும் 8 இங்க வந்துரும். That gives x is equal to 1 by 8. So இந்த ரெண்டு வேல்யூ பாருங்க, இந்த ரெண்டு வேல்யூமே -1 to +1 குள்ளார belongs to. So இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். So இந்த வேல்யூ -1 +1. So எல்லாத்தையும் f of x ல போடுங்க. f of 0 போடினா 0 தான். ஏன்னா ரெண்டுத்துலயுமே x இருக்கு. f of 1 by 8 போடினா 6 into 1 by 8 power 4 by 3 minus 3 into 1 by whole power 1 by 3. 8 எப்படி எழுதலாம்? 2 cube னு எழுதலாம். இப்போ இந்த 2 cube ல உள்ள இந்த 3 யும் இந்த denominator உள்ள 3 கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இப்போ இங்க 2 power 6 that is 1 by 16. இது again simplify பண்ணினா 3 by 8. Here 3 by 2. 3 by 8 minus 3 by 2. 8 is the LCM. இப்போ இங்க 4 enter பண்ணுங்க. 3 minus 12 minus 9 by 8. This is the answer for the f of 1 by 8. f of minus 1 போடும்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஏன்னா இங்க 1 ன்னு இருக்கு பவர். சோ அப்ப இது ஆட்ல இருக்கும். சோ அப்ப நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும். -1 into 3 -3 plus 3 ஆயிடும். 6 plus 3 9. பாசிட்டிவ் 1 போடும்போது அது அப்படியே தான் வந்துரும். ரெண்டுமே 1 1 ன்னு வந்துரும். சோ 6 minus 3 equal to 3. சோ நமக்கு இப்ப 4 வேல்யூ கிடைச்சிருக்கு. 0 -9 by 8 9 3. இதுல எது greatest value? Largest value is 9. That is absolute maximum. So the minimum value -9 by 8. This is the absolute minimum. That's all. Thank you.